ஹாய் காய்ஸ் இப்போ ஹெஃபிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கடா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி மறுபடியும் ஜின்னோட ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். ஸோ இந்த ஒன் ஷாட் யாருக்குன்னா பிகிலே. ஸோ இது உனக்கு தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண சொன்னேன்ல, ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். அது எனக்கு இன்னும் செட் ஆகலைன்ட்டு. ஸோ மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு 2 விஷஸ்ஸு. ஸோ லேட்டர் விஷஸ் தான். நான் பிகிலோட அம்மாவுக்கும் அண்ட் அவங்க அண்ணன் ஃபைஸுக்கும் வந்து பர்த்டேஸ் ஒரு விஷ் பண்ண சொன்னாங்க. என்னால் விஷ் பண்ண முடியல. ஸோ லேட்டஸ்ட் விஷஸ் அண்ணா அம்மா. ஸோ நீங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஸோ ஜின்னோட ஒன் ஷாட். பர்வர்ட் சிஓ ஃபால் இன் லவ் வித் அம்மாஞ்சி வில்லேஜ் அக்கா பொண்ணு. ஸோ பிகிலே நீ சொன்ன டைட்டில் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ நானே ஒன்று ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. சரி, இதுக்கு மேலே வேணாம், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஜின் மா உனக்கு வேணா நீ போய் உன் பொண்ணை பார்த்துக்கோ, என்னெல்லாம் கூப்பிடாதன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜின்னோட அம்மா ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, இன்னும் மேலே உனக்கு கோவம் போகலையா? எனக்கு கோவம் போகல, எனக்கு நிறைய வேலை இருக்குது ஆஃபீஸில், நான் போய் அதை பார்க்க போகிறேன். நீயாச்சும் உன் பொண்ணாச்சு, உன் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் உன்ட்டு சொல்லிட்டேன்ல. போனால எனக்கு இந்தியா மாப்பிள்ள தான் வேணும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் போனால. அப்படியே திரும்பிலாம் அங்கே வர வாய்ப்பே கிடையாது. நான் இப்பயும் சொல்கிறேம்மா, உனக்கு வேணுமா நீ போய் பார்த்துக்கோ, என்னை கூப்பிடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு வந்து டைனிங் டேபிளில் எழுந்து போகிறான். இப்போ ஜின்னோட அம்மாவும் அப்போ நீ வரமாட்டல, உனக்கு எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியல இருக்க ஜின்னு, உனக்கு 34 வயசு ஆகுதுடான்ற மாதிரி சொல்ல. மா எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்க தோணுதோ அப்போ தாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், உன் அவசரத்துக்குலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆஃபீஸ் நிறைய ஒர்க் இருக்குது பாயின்ட்டு போகிறான். உனக்கே அவ்வளோ இருந்தா ஜின், நான் உன்னோட அம்மா, உன்னை விட எனக்கு நிறையவே இருக்குது நம்ம சொல்ல. ஜின்னு பாட்டு போயிட்டே இருக்கான். அப்போ கடைசி வரையும் நீ என் பேச்சு கேட்க மாட்டாளடான்னு சொல்ல. இப்போ ஜின் வந்து மா என்னம்மாவும் பிரச்சனை, எனக்கு வர பிடிக்கலம்மா, உன்னை போ சொல்கிறேன், நீ போ இல்லை ஜங்குக்கு கூப்பிட்டு போ. ஏன் என்ன கூப்பிட்ற நீ, எனக்கு வர அவன் மூஞ்சில் முழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, புரியுதா? இப்போ இல்லை நீ தான் 1000 தடவை வந்து ஏன் ஜின் எதுக்கு ஜின்னா எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான் பாய் ரெண்டு மாதிரி போயிட்டான். இப்போ ஜின்னோட அம்மாவும் அவன் சோகமாக சோஃபாலே உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு வந்து அப்பா எப்படியாவது வீட்டுக்கு வர விட்டானு சனியாக முடிச்சவன், சி இவனுக்கெல்லாம் ஏன்டா தம்பியாக பிறந்த ஜெகேன்ற மாதிரி அவனே வந்து பேசிக்கிட்டு வரான் அவனுக்கே. இப்போ அவன் வந்து ஜின்னோட அம்மா வந்துட்டியாடான்ற மாதிரி சொல்ல. மம்மி வாட் ஹேப்பன், ஏன் அச்சோ என் மம்மி ஃபேஸே இப்படி சோகமாக இருக்குது, என்ன அந்த உம்ன மூஞ்சி எதை சொல்லிட்டானான்ற மாதிரி சொல்ல. டே ஏன்டா உன் அண்ணன் அப்போல்லாம் சொல்கிறேன், அவன் பேர் அதுதான், எதுக்கு ஏத்தாலும் சுகா யங் மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்க வேண்டியது. கேட்டால் என் மூஞ்சி அப்படி தான் தனுஷ் டைலாக்லாம் விடுவான். அட நீ வேறம்மா, என்னாச்சு சொல்லு, என் மம்மிக்கு என்னாச்சுன்ற மாதிரி சிக்ஸ் பிடிச்சி கிள்றான். இப்போ அவங்க அம்மாவும் சிரிக்கிறாங்க இவன் பண்ணுறதுல. ஏன்னா ஜேகே வந்து அவங்க அம்மாக்கிட்ட ஜாலியாகவே இருப்பான், ஜின் மட்டும்தான் இப்படி. இப்போ வந்து ஜின்னோட அம்மா பார்த்துட்டு இல்லைடா பொங்கல் வருது என்ன சொல்ல. பொங்கல் எது வீட்டில் செய்வேன் அந்த பொங்கலா? இல்லைடா அது இந்தியன் ஃபெஸ்டிவல்டா சரியா, அது மாதிரி அவங்க அந்த லைக் அந்த ஃபெஸ்டிவல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓ அந்த பொங்கல் செய்கிறதுக்கு அவ்வளோ இது பண்ணுவாங்களான்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், ஸோ உங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போது அவளுக்கு 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்காடான்ற மாதிரி சொல்ல. ஆஹா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்ற மாதிரி கேட்குறான். நீ யூகே சியோலு அங்கே அப்படி சுற்றிக்கிட்டே இரு, எங்கே உனக்கு வீட்டுக்கு வர டைம் இருக்குது இதெல்லாம் உன்ட்டு சொல்கிறதுக்கு, அவள் ஃபோனில் பேசும்போது சொல்லலாம்ல. டே இப்போ என்னடா உன் பிரச்சனைன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சரி சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சொல்லு ஜின்னுக்கிட்ட கேட்டியா இதை? மாதிரி சொல்ல. இப்போ ஜேகேவும் இப்போ அப்படியே ஏந்தி நின்ட்டு அவன் ஷர்ட் ஃபோல்டு பண்ணுறான். ஜேகே உங்கள் அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க என்னடா பண்ணுறான் இவன்ட்டு. இப்போ அவன் ஷர்ட்டு காலரில் பட்டன்லாம் போட்டு என்னால் வர முடியாது, எனக்கு அவன் மூஞ்சில் முழிக்க இஷ்டமே இல்லை, உனக்கு வேணா நீ போன்ற மாதிரி ஜின்னு சொன்னதை அப்படியே காப்பி பண்ணி சொல்கிறேன் இமிடேட் பண்ணி. இப்போ உங்கள் அம்மாவும் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகேவும் இப்படி சொன்னானா, எப்பட்றா அச்சு சொல்ல அப்படியே உங்கள் அண்ணன் மாதிரியே பண்ணுற, அவன் தம்பி அவன் இதுதான் சொல்லியிருப்பான்ற மாதிரி ஜேகே சிரிச்சுக்கிட்டே இப்போ எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கான் ட்ரெஸ்ஸை. இப்போ ஜின்னோட அம்மாவும் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்டான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் என்ன பிளானு, என்ன பாரு இதில் என்ன எதுவும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டே, ஒன்றும் இல்லை ஜேகே, நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் போதும், அவனுக்கு இப்போ வந்து இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது, இல்லை அந்த ப்ராஜெக்டை வந்து நீ எப்படி அதை வாங்கிட்டனா இந்தியாவில் கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்படியே நம்ம போய் உன் அக்காவும் அக்கா மாமா அவன் அக்கா பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேவும் கேட்கலாம் நல்லா இருக்குது, ஆனால் இது நான் தான் பண்ணணுமான்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் பாருடா எனக்கு உங்கள் அக்கா பார்த்து எவ்வளோ நாள் தெரியுமா, என் பேத்தியை பார்க்கணுண்டா,
எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஜேகே. ப்ளீஸ் ஜேகேன்ற மாரி சொல்றேன். ஜேகேவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே கொண்டாந்து வச்சுட்டு, சரி ஏதோ சொல்ற, நான் ட்ரை பண்றேன். ஜேகேவோட இப்போ வந்து அதுக்கப்புறம் 1 வீக் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே வந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க கார் ட்ரை பண்ணிட்டு. இப்போ ஜேகே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலிங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஜேகே அவங்க அம்மாவும், யார் அது? ஜின் வந்துட்டானோ ஐயோன்ற மாரி வராங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணா ஜேகே தான். அப்படியே வந்து அம்மா அப்படின்ற மாரி ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகே அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் அப்படின்ட்டு. என்னடா ஆச்சுன்னோனே, "அம்மா நீ சொன்னது நான் ஜெயிச்சிட்டேம்மா. நம்ம இந்தியால கம்பெனி ஓப்பன் பண்ண போறோம். ஜாலின்ற மாரி இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்க ஜேகே அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஒரு பிளாங்க்கா நிக்கிறாங்க சொல்றதுல. இப்போ ஜேகேவும் டண்டனக்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ பின்னாடியே வந்து, "ஏய்" அப்படின்ற மாரி ஒரு வாய்ஸு. இப்போ ஜேகே வந்து அப்படியே நின்னுட்டான். அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜின்னு தான். இப்போ ஜின்னு வந்து கோட்ட வந்து ஒரு கையில வச்சுட்டு, "டேய் பைத்தியம்! எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க நீன்ற" மாரி கேட்க, இப்போ ஜின்னோட அம்மா வந்து அப்படியே தான் ஒரு மாரி நிப்பாங்க. "அம்மாக்கு என்னாச்சு? ஏன் பித்து புடிச்ச மாரி நிக்கிறாங்க?" "ம்மா" அப்படின்னு சொல்றான். அவங்களும், "ஆ ஜின் ஜேகே எப்போ வந்தீங்கன்ற" மாரி கேட்குறாங்க. இப்போ வந்து ஜேகே வந்து, அது ஒண்ணும் இல்லண்ணே. நம்ம இந்தியால வந்து ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம்ன்ற மாரி சொல்றான். ஜின்னும், "ஓ! அப்படியான்ற" மாரி சொல்றான். "அண்ணா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒர்க்க கரெக்ட்டா பார்த்து அதுவும் பேர காப்பாத்திருக்கேன்டான்ற" மாரி சொல்ல, இப்போ ஜின்னு வந்து அந்த கோட்ட அப்படியே சோஃபால போட்டு உட்காந்துட்டு, கொடுத்த வேலைய கரெக்ட்டா பார்த்தா சக்சஸ் ஆக தான் செய்யும். ஏனோ தானோ எனக்கு என்ன செஞ்சா ஃபெயிலியர் தான் ஆகும். பரவால்ல இந்த தடவ யார்ட்டயும் நான் அசிங்கப்பட விடாம பார்த்துக்கிட்டியே. நன்றி. அந்த மாரி சொல்லிட்டு அவன் ஃபோன் நோண்டுறான். இப்போ ஜேகேவோட அம்மா வந்து, "ஜேகே நீ சொன்னது உண்மையா? அப்ப இந்தியால பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோமா?" அப்படின்ற மாரி ரொம்ப குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. "அம்மா எனக்கு ஒரு காஃபின்ற" மாரி சொல்றான் ஜின்னும். இப்போ அவங்களும், "ஆ தரேன்டான்ற" மாரி போறாங்க. இப்போ கிச்சன்ல ஜேகே வந்துட்டு அந்த கம்பெனி எப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகே வந்து, "ஒரு வேளை இவன் இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ண?"ன்ற மாரி கேட்குறான். "நீ தான் ஏதாவது பண்ணணும். ஏதாவது ஏதாவது பண்ணி உங்க அண்ணன வரவைடான்ற" மாரி சொல்ல, இப்போ 2 பேரும் இன்னும் கிச்சன்ல தான் இருக்கிறாங்க குசு குசுன்ட்டு. இப்போ ஜின்னு வந்து, "ம்மா என்னம்மா பண்ற? காஃபி கேட்டேம்மா நான். என்னம்மா பண்ற நீ? ஜேகே நீ என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சன்லன்ற" மாரி ஒரு கத்து தான். அவ்வளோதான் கடகடன்னு காஃபிலாம் போட்டு ரெடி பண்ணி வந்து குடுத்துட்டாங்க. இப்போ ஜேகே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணேன்ட்டு. இப்போ உனக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ ஜேகே வந்து ஜின்னு சோஃபால உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான். அவன் இப்போ போயிட்டு அப்படியே போய் உட்கார்றான் ஜின்னு பக்கத்துல. இப்போ வந்து ஜேகே வந்து, ஆ ஜின் என்னமோ சொல்ல, "ம்" அப்படின்றான். இப்போ இந்தியால பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அது எப்படி? நீ போறியா ஜின்ன்ற மாரி கேட்குறான். ஜின்னு ஃபோன பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு, "என்ன அம்மா கூட கூட்டாண்டின்ற" மாரி கேட்குறான். இப்போ ஜேகே வந்து, "என்ன சொல்ற?" அந்த மாரி கேட்குறான். "நீ, அம்மா 2 பேரும் இந்தியான்னும்போதே ஏன் குதிச்சிட்டு இருந்தீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ எப்போ பிரான்ச் ஓப்பன் பண்ணன்னு" சொல்றான். நான் அதுக்கெல்லாம் யாருண்ணா போவா? எனக்கே வந்து அங்க போக இஷ்டம் இல்ல. அம்மா தான் வந்து புலம்புறாங்க. பாவம் அவங்களும் வயசானவங்க. அவங்க வேணா போயிட்டு வரட்டும். நம்ம இந்தியால வந்து லைக் நம்ம நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ண போறோம் அவ்வளோதான். போனா என்னன்ற மாரி சொல்ல, ஜின்னு வந்து அப்படியே ஒரு மாரி யோசிக்கிறான். ஜேகே வந்து யோசிக்கிறான். ஜேகே இன்னும் 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 சொல்லுடான்ற மாரி சொல்ல, இப்போ ஜேகே வந்து, "அவ வீட்டுக்கு நாம ஏன் போறோம் ஃபர்ஸ்ட்டு சொல்லு? நம்ம போறோமா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணோமா, நம்ம ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சோமா, கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கோம் கொரியாக்கு அவ்வளோதான்ற" மாரி சொல்ல, ஜின்னு வந்து அப்படியே வந்து ஜேகேய பார்க்குறான். ஜேகே வந்து ஒரு மாரி லைக் பிரைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, "நம்ம அதுக்கு மட்டும் தான்டா போறோன்ற" மாரி சொல்றான். இப்போ ஜின்னும், "சரி பாரு அந்த ஒர்க் பாரு போலான்ற" மாரி சொல்லிட்டு எழுந்து போறான். இப்போ ஜின்னு மேல ஸ்டெப்ஸ் ஏறி கடைசியா ரூம் டோர் மூடுற வரையும் ஜேகே எட்டி பார்த்துட்டு நின்னுட்டு, இப்போ அப்படியே வரான். இப்போ வந்தோனே ஜேகேயோட அம்மா வந்து கிச்சன் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு, "அம்மா நீ எனக்கு சியோல ஒரு சிலையே வைக்கலாமான்ற" மாரி சொல்ல, குசு குசுன்னு தான் பேசுறானுங்க. ஏன்னா சத்தமா பேசுனா ஜின்னு கேட்குதே. அவனுக்கு பாம்பு காது. அதனால இப்போ ஜேகே அவங்க அம்மாவும், "என்னடா அவன் ஒத்துக்க மாட்டான்ட்டானா?" "இல்லம்மா ஜின்னு இந்தியா வரணும் ஒத்துக்கிட்டான்ற" மாரி சொல்றான். இப்போ அவங்க வந்து காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க. சடனா கைய வெட்டிக்கிட்டாங்க. "அம்மா என்னம்மா பார்த்தும்மான்ற" மாரி சொல்ல, அவங்க வந்து வலிக்குதுன்ற மாரி கைய புடிச்சிட்டு ஜேகேய பார்க்குறாங்க. ஜேகே வந்து, "வா உட்காருன்னு" மாரி சொல்லிட்டு, அந்த அதெல்லாம் வந்து பேண்டேஜ் போட்டுட்ருக்கான் இப்போ. "என்னடா சொல்ற? எனக்கு கற்பனையில இருக்கிற மாரி இருக்கு. ஜின்னு இந்தியா வர ஒத்துக்கிட்டானான்ற" மாரி சொல்ல, "ஆமாம்மா நீ பாரு இந்த பையனுக்கு என்னை பெத்த நீ வந்து இப்போ தான் பெருமைப்படணுன்ற" மாரி சொல்ல, இப்போ அவங்க வந்து ஜேகே செக்ஸ் பிடிச்சி கிள்ளி, அப்போ உன் அக்கம் பக்கம் வரும்னு ஒத்துக்கிட்டானா? அந்த மாரி சொல்ல,
அவன் அக்கா பார்க்கலாம் ஒத்துக்கல. இந்தியாவில் பிரான்ச் ஓப்பன் பண்ண தான் ஒத்துக்கிட்டான்ற மாதிரி சொல்கிறான். என்னடா நீ இப்போ இந்தியாவில் அங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ண போயிட்டு நான் மட்டும் எப்படி உங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்குமா? நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா எப்படிடா ஒரு மாதிரி இருக்காதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகேவும் இப்போ அவனை அங்கே வேற வர வைக்கணுமா? சரி நான் யோசிக்கிறேன் நம்ம வந்து ஸோ நான் நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், நம்ம நாளைக்கு கிளம்பிடலான்ற மாதிரி சொல்ல, நாளைக்கேவா அவன் எதை கேட்பான்னு நான் பேசிக்கிறேம்மா, நீ போய் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்ற மாதிரி சொல்ல. ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் வந்து அப்புறம் ரூமுக்கு வந்திருப்பீங்க. ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இப்போது கரெக்டாக அதாவது உங்களோட அம்மா, ஸோ நீங்கள் வந்து ஜின்னோட அக்கா பொண்ணு தானே, இப்போ வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் தான் என்னது இது அம்மா, ஓ பாட்டியா, இப்போ நீங்கள் தான் ஹலோ அப்படின்றீங்க. வாய்ஸ் கேட்டுட்டு வயன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி நான் தான், எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. செல்லோ நான் நல்லா இருக்கேண்ணா, நீ எப்படிடா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. அப்புறம் என்னோடய ஜின் மாமா எப்படி இருக்காருன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உன்னோட ஜின் மாமா தானே நல்ல கோவப்பழம் மாதிரி நல்லா தான் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும். இப்போ நீங்கள் வந்து ஏன் பாட்டி ஜின் மாமா ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? நல்லா இருக்கே கதை பேசுகிறதெல்லாம் என்கிட்ட சப்போர்ட்லாம் உங்கள் மாமாக்கா. அப்புறம் வயன் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், நான் உங்களோட ஜின் அண்ட் ஜேகே மாமா நாங்களாம் இந்தியாவுக்கு வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிதான் நீங்கள் ஹாப்பி ஆகிட்டு அப்போ ஜின் மாமா வராரா? ஐயோ சூப்பர். அப்போது ஜின் மாமாவுக்கு அம்மா மேலே கோவம்லாம் போயிடுச்சா பாட்டி? போச்சு. நான் அவள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இந்த ஜென்மத்தில் அவள் யாரோ நான் யாரோ அந்தளவு சமாதானம் இருக்கான்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஏன் பாட்டி அம்மா என்ன லவ் மேரேஜ்னு பண்ணாங்க, ஜின் மாமா இன்னும் ஏன் அதில் கோவமாக இருக்காருன்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் அப்படி தான்டா, என்னடா பண்ணேன், நானும் ஜேகேவும் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ கடைசியாக அவனோட ஜேகே மாமா தான் பிளான் போட்டு இந்தியாவுக்கு வர்றது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பிளேஸ் எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுவோன்ற மாதிரி சொல்ல, நீங்களும் ஒரு கிராமம் நேம் சொல்கிறீங்க. நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஆமாம் பாட்டி, நான் இப்போ தான் காலேஜ் போகலான்னு அப்பாட்ட கேட்டேன். ஸோ அப்பா வந்து வெளியூர் பார்த்துட்ருக்காரு. நானும் இந்த கிராமத்தில் தான் இந்த பொண்ணு மாதிரி உட்காந்து கிடக்குறேன்ற மாதிரி நீங்களும் புலம்புறீங்க. ஸோ இப்படியே தான் இந்த கான்வர்சேஷனும் முடியுது. ஸோ இப்போ வந்து அப்படியே இந்த நைட்டு இப்போ ஜின்னு வந்து ஜேகேஸ் வந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கான். என் அம்மாவும் ஆசைப்பட்றாங்க, எத்தனை நாள் தான் நாமளாம் உன் மேலே கோவமாக இருக்குது, சரி பேசலாம் கூட பரவாயில்ல, கூப்பிட்ருக்காங்க போயிட்டு வருவோன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேகே ஜின் வந்து ஜின்னோட அம்மா அவங்க எல்லாருமே கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் தான் நீங்கள் தான் அப்படியே குஷியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜின்னு வந்து நீங்கள் நேரில் பார்த்துல ஃபோட்டோவில் அண்டு எப்படி சொன்னால் ஜின்னோட அம்மா கூட வந்து உங்கள் அம்மா வந்து வீடியோ கால் பேசும்போது ஜின்னு வந்து பேசுறது, ஸோ ஜின்னோட கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஜின்னு மேலே க்ரஷ்ன்னு சொல்லலாம், லவ்னு சொல்ல முடியாது, க்ரஷ்ஷு அந்தளவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் தான் பிக்கப் பண்ணுறீங்க. ஜின்னு எதுவுமே பேசிக்கலாம், தனியாக ஒரு பென்ஸ் காரில் வரான். இப்போ நீங்கள் வந்து அப்படியே மூஞ்சி ஒரு மாதம் சோகமாக வச்சுருக்கீங்க, காரில் ஜேகே இருக்கா, ஹாய் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹாய் சொல்கிறான். நீங்கள் ஹாய் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே வந்து என்னது மாமாவா அப்படின்னா என்னென்னு மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து மாமானா, ஸோ நீங்கள் எங்கள் அம்மாவோட பிரதரில், ஸோ நான் உங்களை மாமா தான் கூப்பிடணும், அம்மா தான் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ சரி அப்போது வந்து சொல்லிட்டு ஜேகே வந்து நீயே மூஞ்சி ஏன் ஃப்யூஸ் பண்ண பல்பு மாதிரி வச்சுருக்கேன், என்னாச்சுன்னா ஏன் ஜின் மாமா ஏன் இந்த காரில் வரமாட்டாராமா, அவரையும் தனி காரில் போகிறாருன்ற மாதிரி கேட்க, அவனை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து அவன் காலில் உள்ளது குறைய கெஞ்சிருக்கேன் தெரியுமா, வாடான்ட்டு இப்போ தான் அவனே ஒத்துக்கிட்டு வந்தான். அதுக்குள்ளே ஜின் சமாதானம் நீ நினைக்கிறியா? ஆமாம் உனக்கு ஜின்னை பற்றி தெரியல, அதனால தான் நீ இப்படிலாம் பேசுகிற. எனக்கெல்லாம் தெரியும், ஜின் மாமா பார்த்து ஒரு கோவக்காரர் தான், இருந்தாலும் உன்னை பார்த்து ஒரு ஹாய் கூட சொல்லாமல் போயிட்டாரு. அந்த மாதிரி நீங்கள் ஜேகே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே நீ பண்ணுறதுலாம் சில்லியாக இல்லை, உனக்கே தயவு செஞ்சு மூஞ்சி அப்பெல்லாம் வைக்காத, பார்க்க முடியலன்றான். இப்போ ஜின்னு வந்து சரி காரில் இப்போ கரெக்டாக கால் பண்ணுறான். ஜேகே வந்து ஒரு நிமிஷம் டிரைவர் ஸ்டாப்புன்றான். இப்போ டிரைவர் ஒரு நிமிஷம் சடன் பிரேக் போட்டோன்னே நீங்கள் வந்து என்னாச்சு எதுக்கு பிரேக் போட சொன்னீங்க, ஜின்னு ஃபோன் பண்ணுறான் நம்ம சொல்ல. இப்போது நீங்கள் வந்து ஜின்னு தானே மாமா தானே ஃபோன் பண்ணுறாரு என்னன்னே ஜேகேயோட அம்மாவும் ஒரு நிமிஷம் சொல்ல. இப்போ ஜின்னு இந்த கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ அப்படின்னு ஜின் சொல்ல. நீங்கள் வந்து அப்படியே ஒரு பிரைட் ஸ்மெல் ஜின் வாய்ஸ் கேட்டோன்னே இப்போ ஜேகே வந்து சொல்லு ஜின் என்னாச்சு, ஸோ நான் ஹோட்டலில் தாங்க போகிறேன் என்னமோ சொல்ல. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஏன்டா ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க,
நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நாங்கலாம் வரல. வேணா நீங்க 2 பேரும் வேணா போய் தங்கிக்கோங்கன்ற மாரி சொல்றான். நீங்க வந்து அப்படியே பார்க்குறீங்க. அந்த வாய்ஸ் அப்படியே கர கர கரேன்ட்டு உர்ருன்னு இருக்கு. இப்போ நீங்க வந்து என்னம்மா இவருக்கு வந்ததா என்னம்மா? அப்படியே இப்போ ஜேகே அவங்க அம்மா ஷோன்னு சொல்றான். இப்போ ஜேகேவோட அம்மாவும், "ஜின் ப்ளீஸ்டா எனக்காக வாயேன்." அம்மா உன்ட்ட நான் சொன்னது சொன்னது தான். நான் ஹோட்டல்ல தான் தங்க போறேன். உங்க 2 பேருக்கு வேணா எங்கேயாவது இருங்க. ஒர்க் முடியும்ன்னு சொல்லி நான் கிளம்பி போய்க்கிட்டே இருப்பேன். பாய். இந்த மாரி கட் பண்ணிட்டான். இப்போ நீங்க வந்து என்ன என்ன நெனச்சிட்டு இருக்காரு இந்த மனுஷன்? ஒரு அம்மாட்ட பேசுறாரு. இது விரோதிட்ட பேசுற மாரி பேசுறாரு. இவ்வளோ மோசமா இருக்காரு. வரட்டும். இவர் தனியா மாட்ற அன்னைக்கு நொங்கு நொங்குன்னு தள்ளி கொட்டணுன்ற மாரி நீங்க வந்து மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கீங்க அவன மொறச்சுக்கிட்டே. இப்போ ஜேகேவோட அம்மாவும், "என்னடா ஜேகேன்ற மாரி சொல்ல, இரும்மா இரும்மா ஏதாவது பிளான் பண்றாம்மா இரும்மா எனக்கு இருக்குறதே 300 கிராம் மூளை தான். அது நான் எவ்வளோ தான் புழியறதுன்ற மாரி அவனும் கேட்குறான். இப்போ நீங்க வந்து ஆ பாட்டி அண்ட் மாமா கம் ஹியர்ன்ற மாரி சொல்றீங்க. என்னன்ற மாரி அவங்களும் கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு அற்புதமான பிளான் இருக்குன்னு மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ சரி பிளான் என்னன்ற மாரி சொல்றீங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போறோம்மா. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சரியா ஒரு இப்போ நெனச்சுக்கலாம். திடீர்னு பாட்டிக்கு நெஞ்சு வலி வருதுன்ற மாரி சொல்ல, அவங்க வந்து எனக்கு நெஞ்சு வலி நல்லா தானே இருக்கு. ட்ராமா பாட்டி ட்ராமா. ஜின் மாமா எப்படி வரவைப்பீங்க அப்புறம்? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சரியா? அதனால நாங்க டாக்டர வச்சு நானு அண்ட் அப்பா வந்து இப்போ உங்கள பார்க்குறோம். டாக்டர் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள பக்கத்துலேயே இருக்க சொல்றாங்க. அது யாரு தெரியுமா? அ அவங்களும் யாரு? நம்ம ஜின் மாமா தான்ற மாரி சொல்ல, ஜேகே வந்து "அப்பா! மாஸ்டர் பிளானா இருக்கே இது. ஜேகே உனக்கு ஏன்டா இதெல்லாம் தோணலன்ற" மாரி சொல்றான். அதுக்கெல்லாம் மூளை வேணுமாமான்ற மாரி நீங்க சொல்றீங்க. அதுவும் கரெக்ட் தான்ற மாரி சொல்லிட்டு, ஸோ இந்த பிளான நைட் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். வீட்டுக்கு போறோன்ற மாரி 3 பேரும் ஐஃபை போட்டுக்கிறீங்க. டிரைவரு என்ன கொடும சரவணன் இது அன்ற மாரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்க அம்மா அவங்கலாம் வந்து பல வருஷம் கழிச்சு எல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஜேகே கூட வந்து வீடு சுத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் கிராம வீடு எப்படி அந்த லைக் சொல்லுவாங்க அந்த குடிசை வீடு அதெல்லாம் இருக்கு. ஜேகே வந்து "ஏய் இதெல்லாம் மழையில நனைஞ்சா என்ன ஆகும்? தண்ணி ஒழுகும் தானே?" "ஆமா தண்ணி ஒழுக தான் செய்யும்." "ஏய்! அப்பன்னா வந்து நல்ல மெட்டீரியல் வாங்கி போட்டு வீடு கட்டலாம்ல." பாரு அங்கங்க ஓட்ட உடச்சலா, தூசி, ஐயோ! ஸ்பைடர்லாம் இருக்குன்ற மாரி சொல்ல, "ஹலோ, ஹலோ கிராமம்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்." "ஆ பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. சரி நம்ம பிளான் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலான்ற" மாரி சொல்ல, இப்போ நீங்க வந்து இதுக்குள்ள போக்கூடாதுன்ற மாரி சொல்றீங்க. ஜேகே வந்து, "ஏன்? இதுக்குள்ள போனா என்ன?" "இல்ல இது என் ரூமு." "உன் ரூம் தான நகருன்ற" மாரி தள்ளி விட்டு போறான். உள்ள போனா நீங்க வந்து சின்ன ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. "ஹே!" அப்படின்ற மாரி ஜேகே சொல்றான். இப்போ நீங்க வந்து "வேணாம், வேணாம், வேணாம் பார்க்காதீங்க, பார்க்காதீங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் வேணான்ற" மாரி சொல்ல, "என்ன? என்ன 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 இது? எங்க அண்ணன் ஃபோட்டோலாம் எப்படிங்கன்ற" மாரி கேட்குறான். அது நல்லா இருக்குன்னு ஒட்டி வச்சான். "ஓ! ஒரு ஃபோட்டோ பரவால்ல. பாரு பில்லோல என்ன என்ன நடக்குதே? என்ன விஷயம்? பில்லோலலாம் வச்சிருக்கிற? என்னா?" அப்படின்ற மாரி என்ன கதை சொல்லுன்றான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் க்ரஷ் மாமா மேலன்னு" சொல்ல. "ஓ! க்ரஷ்ஷா? இது ஜின்னுகிட்ட சொன்னா உன்ன அப்படியே பொளந்துருவான்ற" மாரி சொல்ல, "ஆ இது ஏன் ஜின்னு மாமாவுக்கு தெரிய போது? இப்போ உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். இது பாட்டிக்கும் தெரியும். ஓ! அப்ப நான் ஜின்னுகிட்ட சொன்னா ஜின்னுக்கு தெரிய போகுது." "ஆமா நீங்க சொன்னோனே, ஆமா என் க்ரஷ்ஷு நான் அப்படியே வந்து அப்படியே ஃபால் இன் லவ் ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாரா? ஒண்ணும் கிடையாது. கேட்டுட்டு அப்படின்ற மாரி போயிடுவாரு. அது மாரி நீங்க சொல்றீங்க. என்ன எனக்கு மேல இம்ப்ளிட் பண்ற எங்க அண்ணனன்ற மாரி சொல்ல, பை பர்த் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. நல்லா இருக்குன்னோனே இப்போ திடீர்னு வந்து ஜின்னோட அம்மா வந்து கத்துறாங்க. அவ்வளோதான் ஜேகே உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்போ நீங்க குடு குடு குடுன்னு ஓடி போய் அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்க நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. "பாட்டி என்னாச்சு பாட்டின்னு" சொல்ல, அ அவங்க வந்து கண்ண காமிக்கிறாங்க. ஆ நெஞ்சு வலிக்குதா நெஞ்சு வலிக்குதான்ற மாரி கேட்க, ஆமா ஆமான்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. இப்போ உங்க அப்பாலாம் வந்துட்டு, அத்தை அத்தை என்னாச்சு அத்தைன்ற சொல்ல, மாப்பிள நெஞ்சு வலிக்குது மாப்பிள, நெஞ்சு வலிக்குது மாப்பிள, எனக்கு எனக்கு ஒரு மாரி இருக்கு மாப்பிளன்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஜேகே வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ல, இப்போ நீங்க வந்து மாமா மாமா நெஞ்சு வலி மாமான்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ ஜேகே அது அம்மாக்கு நெஞ்சு வலிக்குதாம்மான்ற மாரி சொல்ல, மாமா நெஞ்சு வலிக்குதா மாமான்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஜேகேக்கு அப்பதான் ஹிண்ட் ஆகுது. அ அ அ அது கேஸ் ட்ரபுளா இருக்கும்மா. கேஸ் ட்ரபுளா இருக்குன்ற மாரி ஜேகே சொல்றான். இப்போ அவங்களோட பைத்தியம் நெஞ்சு வலி ட்ராமாவோட என்னடான்ற மாரி அவங்க வந்து பல்ல கடிக்கிறாங்க. ஜேகேக்கு வந்து ஜின்னா நாங்க ஃபோன் பண்றோம் ஒரு நிமிஷம் ஊன்ற மாரி ஃபோன் பண்றான். இப்போ உங்க அப்பாவுக்கு வந்து ஏன்னா உங்க அப்பாவுக்கு வந்து சொதைப்பிடு
ஓகேவா இருந்தால் நீங்கள் வந்து இப்போ ட்ராமா போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து ஃபோன் பண்ணுறான். இப்போ ஜின்னு சொல்லுடா என்னாச்சுன்னா, அம்மா அம்மா அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு நானுமே சொல்ல. ஜின் வந்து சடனாக எழுந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அம்மா டேப்லெட் ஒழுங்கா போட்டாங்களா? அப்புறம் என்னடா சொல்கிறேன், என்னடா ஆச்சு, எங்கடா இருக்கீங்க போன்ற மாதிரி கேட்குறான். அண்ணா தெரியல, நான் திடீர்னு அம்மா நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. அக்கா கூட தான் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. தெரியல திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு அழுதுட்டு இருக்காங்க. நான் சீக்கிரம் வாடான்ற மாதிரி சொல்ல, நீ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கடான்ற மாதிரி சொல்ல. இல்லைண்ணா எங்கள் வீட்டுக்கு டாக்டர் வர சொல்லிட்டோம், அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீயும் வாண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடான்னு சொல்ல. இப்போ ஜின்னும் நான் வர அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அம்மாட்ட ஃபோன் கொடுன்னு மாதிரி ஜின்னுக்கு வந்து பயந்துடும். இப்போ ஹலோம்மா என்னம்மா ஆச்சுன்னு சொல்ல. இல்லை ஜின் எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுடா, நீ சீக்கிரம் வாடான்ற மாதிரி சொல்ல. வாம்மா நீ ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கிளம்புங்களேன் இந்த மாதிரி சொல்ல. இப்போது உங்கள் அதான் ஜின்னோட அக்கா அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணிட்டு ஹலோ ஜின் நம்ம சொல்ல. இப்போ ஜின் வந்து சைலண்ட் ஆகிட்டான். ஏன்னா அவங்க அக்கா வாய்ஸ் கேட்டோன்னே அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க தான்ட்டு. ஜின் நீ கொஞ்சம் கிளம்பி வா, எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குடா, எனக்கு என்னன்னு தெரியலடா, அம்மா ரொம்ப அழுகுறாங்கடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடான்ற மாதிரி அவங்க வந்து இப்போ அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உங்கள் அம்மா அழுகிறது. ஜின் வந்து நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஸோ அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து ஜேகே ஷேர் பண்ணிப்போம் வந்திருப்பான். ஸோ இப்போது டாக்டர் அவங்க செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜின்னு வந்துட்டான். ஜேகே பார்த்துட்டு அம்மாவுக்கு என்னாச்சு எங்கே இருக்காங்கன்னு சொல்ல. இப்போ அவங்க அப்படியே பெட்டில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு பல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கே, அப்புறம் ஏன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்காமான்ற மாதிரி கேட்க, அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்காங்க, நடிக்கிறாங்களே, டாக்டர் வர வச்சாச்சு. அவங்களும் ஆமாம் டாக்டர். ஓ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் குழம்பு டாக்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் வயசான காலத்தில் உங்களை யாருங்க சிக்கன் குழம்புலாம் சாப்பிட சொல்கிறா? சிக்கன் சூடுன்னு உங்களுக்கு தெரியாதா? சாப்பிட்டதுனால தான் இப்படி எரிச்சலாக இருக்குது. நான் உங்களுக்கு டேப்லெட் எழுதி தரேன், நீங்கள் அது போடுங்க சரியாயிடும்னு சொல்லி இப்போ ஜின்னு வந்துட்டு டாக்டர் என்னாச்சுன்னா, பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு கேஸ் ப்ராப்ளம் அண்டு ஹீட்டான பொருள் சாப்பிட்ருக்காங்க, அதனால தான் இப்போ நெஞ்சு வலின்னு உட்காந்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாதுன்னு சொல்ல. இப்போ ஜின்னு அப்படியே பார்த்தவங்க அம்மா ஒரு முறைக்கிறான். அவங்க வந்து என்னன்னு டாக்டர் அப்படியே செஸ்ட்டுக்கெல்லாம் பெயினாக இருக்குதுன்னு சொல்ல. பெயினாக இருக்கா, ஸோ நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல. இப்போ வந்து அவங்க வந்து இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், எனக்கு லைட்டாக தான் வலி இருக்குதுன்னு சொல்ல. இப்போ ஜின் வந்து லைட்டாவோ வலி இருக்குல்ல, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்கிறான். இப்போ அவங்க வந்து இல்லை என்னால் முடியல, எனக்கு முதுகு வலிலாம் இருக்குது, எனக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்தேன், நான் நாளைக்கு சரியாயிடுவேன் ஜின்னு சொல்ல. இப்போ ஜின்னு வந்து டாக்டர் சீரியஸ்லாம் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வயசான லைக் ஸோ அவங்கள வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் கூட்டிகிட்டு வந்து இப்போது ஹீட்டான போது சாப்பிட்டாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஷீஸ் ஆல் பர்ஃபெக்ட் மாதிரி சொல்லிட்டு இப்போ டாக்டர்கிட்ட ஜின்னுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து என்ன பட்டி விட்ட டாக்டர் வந்து போட்டு குத்துருவார் போல் எதுவும் இல்லைன்ட்டு, அதனால தான் சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன்னு போய் சொல்லி ஏதோ சமாளிச்சிருக்கே, இருந்தாலும் எனக்கு நிஜமாகவே நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்குமா, இவன் பார்க்குற பார்வையே சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து அதுக்கப்புறம் ஜின்னு வரான். நீங்கள் வந்து அப்படி சைலண்டாக ஓரமாக நிற்கிறீங்க பாட்டி பக்கத்தில். உனக்கு அறிவில்லைம்மான்ற மாதிரி கேட்குறான். அவங்க அம்மாவும் ஏன்டா உனக்கு தான் சிக்கன் செட் ஆகாதுன்னு தெரியல, எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்ல. அவன் கண்ணா பின்னு கத்திட்டு இருக்கான். இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து ஜின் நம்ம சொல்ல, நான் அவங்ககிட்ட பேசலைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் அப்பாவை சொன்னோன்னே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன எனக்காக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, பாட்டிக்கு இப்படியாக எங்களுக்கு தெரியுமா? அதுக்குள்ளே என்ன நாங்கள் பெரிய இது மாதிரி கத்துறீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறீங்க ஜின்னை பார்த்து. இப்போ ஜின் அப்படியே அவங்க பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசினேண்ணா, நான் எங்கள் அம்மாவை திட்டுறேன், நீங்கள் எங்கள் பாட்டியை திட்டிகிட்டு இருந்தீங்க, அது மட்டும் எங்கள் அப்பா என்ன உங்கள் பேருன்னு சொல்லி கூப்பிட்டாரு, நான் உங்கள்கிட்ட பேசலாம் அவ்வளோ திமிராக பேசுகிறீங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜின் வந்து நீ யார் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து நான் யாரான்ற மாதிரி முழிக்கிறீங்க. இப்போ அவங்களும் உன் அக்கா பொண்ணுடா. இப்போ ஜின்னு வந்து அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் வந்து என்ன பார்த்து மறைக்கிறீங்க, நான் கேட்டதில் தப்பு இருக்குது, அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, ஏதோ 3வது மனுஷன் திட்டுறமா திட்டுறீங்கன்னு சொல்ல. ஜின்னு வந்து அப்படின்றான். அவ்வளோதான், அந்த வாய்ஸ் கேட்டுன்னே அப்படி கல் பண்ணுறீங்க. இப்போ ஜின்னு வந்து சரி நான் கிளம்புறேன்மா சொல்ல. இப்போ ஜின்னோட அம்மா கையை பிடிச்சிட்டு ஜின் இருந்துட்டு போயேன்டான்றமா சொல்ல. நான் சொல்லிட்டேன் கிளம்புறேன் ஜின் அப்படி மாதிரி அவங்க பாவமாக பார்க்குறாங்க. ஜின்னு வந்து ஜேகேம்மா அவன் தான் போகிறான் விட்டுருமா, அவனுக்கு மேலே அக்கறை கிடையாது ஒன்றும் கிடையாதும்மா, அவனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸு ஒர்க்கு அவ்வளோதான், வேறு எதுவுமே அவனுக்கு கிடையாது, போட்டோம் ஜின் நீ கிளம்புடா நான் பார்த்துக்கிறேன் அம்மாவன்னு சொல்ல. இப்போ ஜின் வந்து சரி நான் இருக்கிறேன்ற மாதிரி போகிறான்.
அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. இருந்தாலும் ஜின்னம்மா வந்து ஏன்னதா ஒரு மாரி அள்ளு விட்டுருக்கும். வயிறெல்லாம் கலக்கிட்டு இருக்கும். ஏன்னா, அவன் அவ்வளோ டெரரா சொல்லியிருப்பான். ஒரு ஏய் தாங்க அப்படியே கோவத்துல. இப்போ நீங்க வந்து பாட்டி இந்த மனுஷனெல்லாம் எப்படி பெத்தெடுத்தீங்க? எம்மா கொஞ்ச நேரத்துல அடி வயிறே கலக்கிடுச்சு எனக்குன்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்ப புரியுதா? ஜின் யாருன்ட்டுன்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. ஸோ அப்படிதான். ஸோ இப்போ வந்து 2 டேஸா வந்து ஜின்னு உங்க வீட்ல தான் இருக்கான். அவனுக்கு அப்படியே எப்படி உங்க அப்பாவும், உங்க அக்கா பேச பேச போவாங்க. நீங்க வந்து போயிருக்க மாட்டீங்க. அந்த ஏவோட நின்றுப்பீங்க. அவன் சாப்பாடு கூட வெளிய ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவான். இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்க குளிச்சுட்டு நீங்க வந்து தாவணி தான் கட்டியிருப்பீங்க இன்னைக்கு. ஜின்னு மொட்டை மாடிலருந்து பேசிட்டு இருக்கான். நீங்க மொட்டை மாடி வந்துட்டீங்க. வந்துட்டு தலையாத்திட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கரெக்ட்டா துணிலாம் காய போட்டிருப்பாங்க. காத்தடிக்குது. இப்போ ஜின்னு தான் வந்து பார்க்குறேன். என்னடா அது? நம்ம சியோலலாம் இப்படிலாம் காத்தே அடிக்காது. என்னடான்ற மாரி பார்த்துருந்தா, நீங்க வந்து கரெக்ட்டா வந்து தலைய அப்பதான் வந்து தலையாத்திட்டு இருப்பீங்க. அந்த சன்லைட்க்கும் ஜின் வந்து உங்கள அப்படியே பார்த்துட்ருக்கான். லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், காஜல் அப்படிலாம் போட்டு செம்மையா இருப்பீங்க. இத்தனைக்கும் வந்து நீங்க ஆஃப் சைடு தான் கட்டியிருப்பீங்களா, ஹிப்லாம் ரிவீலா இருக்கும். நீங்க வந்து அதில லைக் அந்த ஒட்டையான்னு சொல்லுவாங்க தெரியுமா? மெலிசா போட்டிருக்கீங்க. ஜின்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அதை விட்டுட்டு அவங்கள அப்படியே ஒரு மாரி ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் அப்படியே உங்கள் பாடி ஷேப்லாம் தெரியும். நீங்கள் ஆஃப் சாரி வந்து ஒயிட்டை தான் இது கட்டியிருப்பீங்க. இப்போ பார்த்துருக்க இப்போ கால் ஹலோ 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 ஜின் சார் ஜின் சார் என்ன ஆஹா பையன் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து சடனாக திரும்பி பார்க்குறீங்க. ஜின்னு உங்களை பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க. நீங்கள் முழிக்கிறீங்க. இவன் இவன் எங்கே பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் சைடாக தான் திரும்பி இருப்பீங்க. அப்படி தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தவங்க இப்போ பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து சடனாக அப்படியே கவர் பண்ணுறீங்க. ஜின்னு வந்து இன்னும் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து என்ன என்ன இவர் இப்படி பார்க்குறாரு, ஃபஸ்ட் இங்கே வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி குடுகுன்னு போகிறீங்க. அவன் அதே எடுத்து வரைக்க பார்த்துருக்கு. இப்போ நம்ம ஜேகேவும் வந்து சரி போய் அப்படி சன் பார்த்துட்டு போன்னு வந்தா. இப்போ ஜின்னு பார்த்துட்டு அவன் ஜின்னு எந்த இடத்த பார்க்குறான்னு பார்த்துட்டு இருக்கான். ஜின் ஜேன் அப்படிமா சொல்ல ஆ ஆ என்ன என்னன்றான். என்னடா அது நான் கேட்கணும். அந்த தரையில் என்ன இருக்குது வெறிக்க பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க அது 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை கால் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல. இப்போ ஜேகே கால் கட் ஆகிட்டுருக்கு. காதில் வச்சுக்கிட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? இப்போ ஜின்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கீழே போகிறேன்ற மாதிரி போகிறான். இப்போ ஜேகேவும் இவன் என்னத்தை அப்படி கண்டான் இப்படி முழிக்கிறான், நான் என்ன கேட்டேன் அப்படி இவன் சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பாடம் மொட்டை அவன் சன் பாத் எடுத்துட்டு இருக்க சட்டையை கழட்டிட்டு. இப்போ அங்கே எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு அப்படியே மொட்டை நின்று ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்கா. ஜேகேவும் யார் இந்த பொண்ணு இதுக்கு? இப்போ ஜேகே அந்த கை காமிக்கிறான். அந்த பொண்ணு அப்படி ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கா. ஜேகேல ஐய யார் இதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், கை காமிச்சிங்க வா அப்படின்றான். அந்த பொண்ணு வந்து அப்படி இறங்கி போயிடுறா. இப்போ ஜேகேவும் இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணும் ஒரு மார்க்கமாக தான் நம்மளை பார்க்குது, நாம அது ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற மாதிரி போகிறான். இப்போ கீழே நம்ம ஜின்னு வந்து அப்படியே அந்த ஹிப்பை பார்த்து அந்த காற்று அந்த அந்த சீனியே அவனுக்கு வந்து மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது ஜின் மனசுக்குள்ளே செமையாக இருக்கால, யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ. ஆனால் அந்த அந்த ஹிப்பு அந்த ஒரு சின்ன மச்சம் இருந்தது, அது தாண்ட ஹைலைட்டுன்ற மாதிரி அவன் ஃபஸ்ட் டைம் வெக்கலாம் படுறான் அவனுக்கே தெரியாமல். இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இவர் என்ன தனியாக புலம்பிட்டு வர்றாரு, ஒரு பைத்தியமோ. இப்போ நீங்கள் வந்து ஜின்னுக்கிட்ட தான் அவளை பேசலை, சரி மறுபடியும் போன திட்ட போகிறேன் சைலண்ட்டாக ஓரமாக நிற்கிறீங்க. இப்போ ஜின்னு உங்களை பார்த்துட்டு அவன் கண்டு மறுபடியும் அங்கேயே போகுது. நீங்களே வந்து கவர் பண்ணிட்டீங்க இந்த வாட்டி. ஜின்ன ச்சே அப்படின்ற மாதிரி இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் நீங்களும் வரீங்களான்ற மாதிரி கேட்குறீங்க. நான்லாம் வரல அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ ஜின் அப்படியே முறைகிறான். இல்லை கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்லை, வீட்டில் நீங்கள் தானே பெரியவர், கோயிலுக்கு வந்தால் என்ன, அதுவும் நீங்கள் டெம்பிளாக சூப்பராக இருக்குன்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஏதோ சொல்ல வந்து என்னவோ முழுங்குறீங்க. ஜின் வந்து நான் குளிக்கலாம்ல, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நாங்கள் சேர்ந்து போகலான்னு சொல்ல. இப்போ ஜின் வந்து உங்களை பார்த்துட்டு ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்குறான். நீங்கள் வந்து முழிக்கிறீங்க. உன்னை தான் கேட்குறேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்ன? ஆஃப் சாரி ஏன் அப்படி ஏன் ஏன்னாச்சுன்ற மாதிரி கேட்க. இல்லை பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். இப்போ அவ்வளோதான் உங்களுக்கு, நீங்கள் அப்படியே வெக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்ன லைக் நக்கத்தை கடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கால் விரல வந்து தரையில் தேய்ச்சிட்டு இருக்கு. ஜேகே இறங்கி வரான். இதுவும்மான்ற மாதிரி அவன் பார்க்குறான். இப்போ ஜேகே அவன் பக்கத்தில் வந்து ஷோல்டர் தட்டுறான். வயன் நம்ம சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வெக்கப்படுறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுவியான்ற மாதிரி கேட்க என்ன டவுட்டு?
இல்லை இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து எந்த மாதிரி இதோ இவ கொண்டா முன்னாடி ஒரு ஒன்று பண்ணிட்டு காலை தேய்ச்சிக்கிட்டு நகத்தை கடிச்சிக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்க, ஐயோ ஜெக்கி மாமா அது மாதிரி வெக்கப்படுறது அந்த மாதிரி சொல்கிறீங்க. வெக்கம் யூ மீன் ஷை கரெக்டானு சொல்ல. ஆமாம் ஆமாம். சரி நீ எதுக்கு இப்போ அந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்த அதுவான்ற மாதிரி ஜேகே வந்து தட்டுறீங்க. இந்த தட்டுற வேலைலாம் வேணாம் தூரம் நின்று சொல்லுன்னு மாதிரி சொல்கிறான். அதுவா ஜெக்கி மாமா ஜின் மாமா இருக்காருல்ல என்னமா சொல்ல. ஏய் இந்த இழுவெல்லாம் வேணாம் டேரெக்டாக மேட்ரை சொல்லணுன்னா நீங்கள் வந்து என்னை பார்த்து நான் இந்த ஆஃப் சைடில் அழகா இருக்கேன்னு சொன்னாரே எனக்கு ஒரு ஐயோ வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓடுறீங்க. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு தான் வாங்க அப்படி நின்றுட்டு இருந்தானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ அப்படியே தான் வந்ததுக்கப்புறம் ஜின்னும் வந்து அவங்க கூட டெம்பிள் வந்திருப்பான். ஜேகே வந்து எவ்வளோ பெரிய கோயில் அம்மா ஏம்மா சியோவில் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ற மாதிரி கேட்க, இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லைடா சியோவில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை பட் சர்ச் தான் நிறைய இருக்கும். அதான் இந்தியாவில் வந்து இதெல்லாம் நிறைய கல்ச்சர் இதெல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஜேகேக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க. ஜின்னு பாட்டா அங்கேயும் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து எங்கே வந்து அந்த மனுஷன் ஃபோனை பிடுக்குறன்ற மாதிரி கொடுக்குன்னு ஓடி போய் ஜின் ஃபோன் பிடிக்கிட்டு ஓடுறீங்க. ஜின்ஜே ஏய் அப்படிமா சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வரேன். இப்போ நீங்கள் வந்து கோயிலில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி சொல்கிறீங்க. அது சொன்னால் நான் கேட்க மாட்டேனா? என் மொபைல் கூட தர முடியாது. எங்கள் பாரு என் ஃபோனை கூட ஃபோனை யாரும் தர மாட்டேன் ஃபோனை கூட. ஓ அப்படி இந்த ஃபோனில் என்ன இருக்குது நான் பார்க்கணுன்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கள் பாரு இது உங்களால் தேவையில்லாத விஷயம் ஃபோனை கொடுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து முடியாது நீங்கள் என் மாமா தானே நீ என் மாமா ஃபோன் பார்த்தா யாரும் சொல்ல மேடம் நீங்கள் உங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ ஜின் வந்து குடுன்ற மாதிரி உங்கள் பின்னாடி வந்து லைக் பார்க்குறவங்களை வந்து ஹக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் தரமாட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜின் வந்து ஏய் குடுறின்ற மாதிரி சொல்கிறான். டீன்றான். அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அவனை ஃபோனை வாங்கிட்டான். லைக் அவனோட ஹெட்டு வந்து உங்களோட ஷோல்டர் கிட்ட அப்படியே இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஃபோனை வாங்கிறதுக்கு வந்து அப்படி நின்றுட்டுருப்பான். இப்போ உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்கள் 2 பேரும் பார்க்குறாங்க. கோயிலில் இருக்கிறவங்களாம் அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் ஜின்னை அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னு உங்களை அப்படியே க்ளோஸாக பார்த்தா காதில் ஜிமிக்கி நீங்கள் மல்லிப்பூலாம் வச்சுருப்பீங்க. ஜின்னு அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸ்டன்னாகி பார்க்குறான். அவனுக்கு ஏன் தெரில இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. இப்போ நீங்கள் வந்து மாமா அப்படின்றீங்க. அவ்வளோதான் பையன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய 50 பாஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து அஸ்கி வயசில் தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ ஜேகே வந்து ஜின்னு வயன் அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறீங்க. இது கோவில் அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் ரொம்ப தள்ளி நின்ட்டீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக டெம்பிளாக சுற்றி பார்த்து வந்துருக்கு. நீங்கள் வந்து அப்படியே இந்த கோயில் நிறைய பிரசாதம் அதெல்லாம் பண்ணிட்டு லைக் சர்வ் பண்ணுவாங்களாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின்னு வந்து உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ அவன் அறியாமல் அவன் சிரிக்கிறான். எதோ யோசிக்கிறான். இப்போ வந்து ஜின்னோட அம்மாவும் ஜெக்கின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா ஒரு தேங்காய் சாப்பிட விட்றியம்மா இருமா இது வரை கடிக்க முடியலம்மா பல்லெல்லாம் வலிக்குதுமான்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். உன் அண்ணாச்சின்ட்டு கொஞ்சம் பாருடா ஏதோ சந்திரமுகி பேய் பார்த்த மாதிரி என்னென்னமோ ரியாக்ஷன்லாம் தரானே எனக்கு பயமாக இருக்குடா. இங்கே ஏதாவது மந்திரவாதி ஏதாவது பண்ணிட்டாங்களா ஏதாவது மசூதி ஏதோ கூட்டு போகலாமாடா பாருடான்ற மாதிரி சொல்ல பார்த்தா அதே மாதிரி அதாவது அந்த பொண்ணும் நீங்களும் பண்ணியிருப்பீங்களே காலில் வந்து தரையில் தேய்ச்சிக்கிட்டு தேங்காய் கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா அவன் வெக்கப்படுறாமான்ற மாதிரி சொல்ல அவங்களும் வெக்கப்படுறானா என்னடா சொல்கிற புதுசா அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகே வந்துட்டு ஜின்னு போதும் வெக்கப்படுதுன்னு சொல்ல ஜின்னு வந்து நான்லாம் வெக்கலாம் பண்ணலையே எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல போதும் வலியுது நீ மொட்டை மேலே என்ன வலிஞ்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொண்டாத்துக்கு முன்னாடி கோவிலில் பா நான் சொல்கிறது 2 பேரும் ஒரு அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே எல்லாம் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல டேய் ரொமான்ஸ்லாம் பண்ணலடா என்னன்னு தெரியல ஜேகேன்ற மாதிரி தட்ட என்ன லவ்வான்னு சொல்ல தெரியலடா அப்படி அவன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காடா பட் அவன் சின்ன பொண்ணுடான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் அவன் நம்ம அக்கா பொண்ணுடா உனக்கு முறை பொண்ணு தான் வரும் அப்படிமா சொல்ல இருந்தாலும் அது எப்படி ஆனால் சரிப்பட்டு வராடான்னு சொல்ல ஆக்சுவலி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அது தெரியுமா உனக்கு. இப்போ ஜின்னும் என்னடா சொல்கிறேன் ஆமாம் அவளுக்கு வந்து நீ வந்து க்ரஷ்ஷாமே பா நீ ஏதோ அவள் அழகாக இருக்கலாம் சொல்லிட்டியான் அப்படியே வெக்கப்படுறா குதிக்கிறா தவிட்டா என்னென்ன பண்ணுவா போலேன்ற மாதிரி சொல்ல. இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா அது தப்பாக நினைக்க மாட்டாங்களே. இத்தனைக்கும் எனக்கு 34 வயசு அவளுக்கு 18 வயசு தான் என்னமோ செட் ஆகுமா காதலுக்கெல்லாம் வயசு இல்லை ஜின்மா சொல்ல. இப்போ ஜின்னு வந்து
இருந்தாலும் எனக்கு ஒரு மாரி இருக்குது. நான் வீட்டுக்கு போறேன்ற மாரி சொல்லிட்டு அவன் போறான். இப்போ நீங்க வந்து அ "ஜின் மாமா" அப்படின்றீங்க. இப்போ ஜின்னு மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஐஸ் கட்டி வச்ச மாரி ஒரு ஃபீலிங்கு. அவன் திரும்பிட்டு என்னன்ற மாரி கேட்குறான். "இல்ல நானும் வீட்டுக்கு போணும். எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னையும் வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? இவங்கலாம் கோயில்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாங்கன்னு" சொல்ல, இப்போ உங்க அப்பா வந்துட்டு, "ஆ ஆ ஆமா 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 மச்சான். வந்து கொஞ்சம் வீட்ல மட்டும் விட்டுறீங்களா?" அவர் ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறாரு ஜின்னு. ஏன்னா ஜின் தான் மூஞ்சி குடுத்தே பேச மாட்டேங்கிறானே. இப்போ ஜின்னும் சரி வான்ற மாரி சொல்லிட்டு உங்கள கார்ல கூட்டு போறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்களும் ஜின்னும் கார்ல போயிட்டுருக்கீங்க. அவன் நீங்க வந்து பின்னாடி உட்காந்துருக்கீங்க. ஃப்ரண்ட்ல உட்காரல. கண்ணாடில வந்து உங்கள தான் பார்த்துட்டு வரான். நீங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. அவன் கண்ணு டிரைவிங்கில இருக்கோ இல்லையோ, ஆனா கண்ணாடில பக்காவா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து யாரோ நம்மள பார்க்குற மாரி ஃபீலிங்கா இருக்கும்ல. அந்த மாரி பார்க்குறீங்க. சடனா பார்த்தா அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். நீங்க வந்து ஃபைன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசை தான். அப்படியே ஜின் மாமா வந்து உன்ன பார்த்து வலியுறாருன்னு தான் நெனப்பு. ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜினேஷன் நிறுத்துடி. ஒரு நாள் இல்லன்னும்போது உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். உங்கள நீங்களே மாரி யோசிச்சுட்டே வரீங்க. இப்போ ஜின் வந்து அப்படியே பேச்சு தரான். ஆ "வைன்" அந்த மாரி சொல்ல, அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா உங்க பேர்லாம் சொல்லி கூப்பிடல. கூப்பிட்டதில்ல இதுவரையும். இப்போ தான் கூப்பிடுறான். நீங்க வந்து "ஆ சொல்லுங்க மாமா." ஜின்னுக்கு வந்து அந்த மாமா மாமான்னு கேட்க ஒரு மாரி ஆகுது. "இந்த மாமாலாம் வேணாம். ஜின்னுன்னே கூப்பிடு." நீங்க வந்து "இல்ல எனக்கு மாமான்னு கூப்பிட தான் புடிச்சிருக்குங்க." அந்த மாரி சொல்ல, இப்போ ஜின் வந்து "ஆ நீ யாராவது லவ் பண்றியா என்ன?" அந்த மாரி கேட்குறான். நீங்க வந்து "ஏன்? இதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்குறீங்க?" "இல்ல ஏன் என்கிட்டலாம் ஏன் ஜேகே கிட்டலாம் அவ்வளோ பேசுற என்ட்டலாம் பேச மாட்டியா?" நீங்க ஏதோ சிடுமூஞ்சிக்காரராச்சே என்ன சொல்ல, இப்போ ஜின்னு வந்தா அப்படியே ஒரு பிரேக்கப் போட்டு உங்கள பார்க்குறான். ஆமான்ற மாரி நீங்க பார்க்குறீங்க. எது? இல்ல ஜெ ஜெ ஜெக்கி மாமா தான் சொன்னாரு. இங்க பாரு என்ன வேணா நீ மாமா அவன நீ மாமான்லாம் கூப்பிடாத. ஜேகேன்னு கூப்பிட சொல்லு. ஓ! பொசசிவ் ஆவுறாரு. ஒயன் கன்டின்யூன்ற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க வந்து ஆ சரி மாமா நான் உங்களே மாமான்னு கூப்பிட்றேன்ற மாரி சொல்ல, இப்போ ஜின் வந்து ஸ்மைல் பண்றான். இப்போ வந்து சொல்லு நீ யார லவ் பண்றியா? ஆம் ஆமா மாமா அப்படின்னோனே ஃப்யூஸ் போயிடுச்சு மூஞ்சில பல்பு. ஓ! உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அப்பாக்கு தெரியாது. பட் பாட்டிக்கு தெரியுன்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ ஜின்னும், "ஓ! சரின்ற" மாரி அவ்வளோதான். பையன் உங்கள பார்க்கவே இல்ல. மூஞ்சிலாம் சொங்கி போச்சு. நீங்க வந்து, "என்ன? யாரு? எந்த எதுவுமே கேட்கல. ஒரு வேள இவ தான் சொல்லிடலாமா? சரி கொஞ்சம் அலைய விடும். வீட்டுக்கு போற வரையும்ன்ற" மாரி அதுக்கப்புறம் நீங்க தான் வந்துட்டு பேசிட்டே வரீங்க. இங்க வந்து இதெல்லாம் ஸ்பெஷலு. ம், ம். அது மட்டும் தான் சொல்றான். ஸோ அப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ ஜின் வந்து கார்ல இறங்கிட்டு, "அவ்வளோதான் ஜின். உன் இதில வந்து சரியில்லடா" அப்படின்ற மாரி அவன் போறான். இப்போ வீட்டுக்குள்ள வந்து நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. வேற யாருமே இல்ல. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜின் வந்து அவன் ரூம்ல வந்து அப்படியே படுத்து கிடக்குறான். படுத்துட்டு அவன் ஃபோன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கான். மூஞ்சி ஒரு மாரி இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, சரி அவர் எதுவுமே சாப்பிடல. சரி ஒரு கிளாஸ் பாலாவது குடுப்போன்ற மாரி, நீங்க என்ன அந்த ஒயிட் ஆஃப் சாரில தான் இருப்பீங்க. அப்படியே எடுத்துட்டு கதவு தட்டுறீங்க இப்போ. ஜின் வந்து அப்படியே பார்த்துட்டு, "யாரு?" அப்படின்றான். "ஆ மாமா நான் தான்" அந்த மாரி சொல்ல, இப்போ ஜின்னும் சொல்லவான்ற மாரி சொல்லிட்டான். அவன் படுத்தானே இருப்பான். அப்படியே பார்க்குறான். ஸோ நீங்க வந்து கையில அந்த பால் சொம்பு, ஒயிட் சாரி, மல்லிப்பூ, அவன் அப்படியே படுத்துட்டே உங்கள அப்படியே பார்க்குறான் ஒரு மாரி. இப்போ நீங்க வந்து அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே நீங்க நார்மலா தான் வரீங்க. அவனுக்கு அப்படியே அப்படியே பொறுமையா நீங்க நடந்து வர மாரி இருக்கு. இப்போ ஜின் அப்படியே ஏந்து உட்கார்றான் பெட்ல. நீங்க வந்து "நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்தாங்க குடிங்கன்ற" மாரி குடுக்குறீங்க. அவன் அவனுக்கு என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு மாரி உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது இப்போ. இப்போ நீங்க வந்து "மாமா, மாமா" அப்படின்றீங்க. ஆ, ஆ என்ன? குடிங்கன்ற மாரி குடுக்குறீங்க கிளாஸ்ல ஊத்தி. ஜின்னும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவன் கையில வச்சிருக்கேன். இப்போ ஜின்னு வந்து அத அப்படியே ஓரம் வச்சுட்டு, "ஆ நீ யார லவ் பண்றன்ற" மாரி கேட்குறான். நீங்க வந்து அப்படியே தலைய குனிஞ்சுட்டு சிரிக்கிறீங்க இப்போ. ஆ ஜின் வந்து, "ஏய் சிரிக்காம சொல்லு. யார லவ் பண்ற நீன்ற" மாரி கேட்குறான். "ஆ உங்கள தான்ன்ற" மாரி நீங்க சொல்றீங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் எப்படி சொல்றது? அவனுக்கு சந்தோஷப்படுறதா, குதிக்கிறதா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அப்படியே உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏந்தி நிற்கிறான் இப்போ. நீங்க அந்த அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போறீங்க. என்னைய நீ லவ் பண்றன்ற மாரி கேட்குறான். சொல்ல. அப்போ நான் என்ன பண்ணாலும் நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டல்லன்ற மாரி கேட்குறான்.
நீங்கள் வந்து அப்படியே இப்போ அவனை ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாக ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறீங்க. இப்போ ஜின் அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வரான். நீங்கள் வந்து என்ன என்னாச்சு மாமான்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படியே தான் பின்னாடி போயிட்டுருப்பாங்க. முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்து மாமா என்னாச்சு? என்ன விஷயம்? என்னன்னு சொல்லுங்க அந்த மாதிரி சொல்ல, இப்போ ஜின் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கீங்களே, ஸோ இப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ஹார்ட்டெல்லாம் வந்து பொக்கு 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 பொக்குன்னு அடிக்குது. இப்போ நீங்கள் வந்து கையை பிடிச்சிருப்பான்ல, மாமா கையை விடுங்க, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி கையை விடுங்களேன் அந்த மாதிரி சொல்ல, இப்போ ஜின் உங்களை பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக இழுக்கிறான். நீங்கள் வந்து மாமா மாமா என்னாச்சுன்னு சொல்ல, அப்படியே இழுத்து ஒரு கிஸ் பண்ணுறோம். இப்போ கிஸ்ஸு வந்து அப்படியே லாங்காக போகுது. நீங்கள் வந்து மாமா விடுங்க விடுங்க என்ன யாரோ வந்துட போகிறாங்க விடுங்கன்னு சொல்ல நெளிறீங்க. இப்போ ஜின்னோட ஒரு ஹேண்ட் அப்படியே வந்து அவங்க ஹிப்பில் வந்து ப்ளேஸ் ஆகுது. அவ்வளோதான். அப்படியே நீங்கள் ஆஃப் ஆகிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. 2 பேருக்கு அப்படியே ஐகானிக் போயிட்டுருக்கு. இப்போ ஜின் வந்து உங்கள் ஹிப்பில் தானே கை வச்சுருப்பான். ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றீங்க. இப்போது ஜின் வந்து அப்படியே வந்து ஹெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே ஒரு பைட் மார்க்ஸ் கொடுக்குறான். நீங்கள் வந்து மாமா வலிக்குது என்ன பண்ணுறீங்க மாமா அந்த மாதிரி சொல்ல, ஐ லவ் யூ அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து மாமா ஐ லவ் யூ கை ஹிப்லேருந்து கையிடுங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்லுவான். ஜின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறான். பேசாமல் அவனை ப்ரீத்தே அவ்வளோ வந்து சூடாக இருக்குது. நீங்கள் வந்து மாமா எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுது ப்ளீஸ் கையெடுங்கன்னு சொல்ல, ஒரு ஹேண்ட் எடுத்துருந்து அப்படியே உங்கள் ஹேரை வந்து முன்னாடிலாம் இருக்கும் அதை அப்படியே தள்ளிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து மாமா போதும் யாராவது வந்துட போகிறாங்க மாமா ப்ளீஸ் மாமா என்ன மாமா பண்ணுறீங்க அந்த சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க அப்படியே பிளட்டில் ப்ளேஸ் பண்ணுறான். இப்போது நீங்கள் வந்து மாமா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல, ஒரே ஒரு ட்ரை பண்ணலாம் தோணுதுடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே உங்கள் கண்ணை உருட்டி பார்க்குறீங்க. ஜின் வந்து இப்படி பார்த்தே நான் மயக்கிறேன் ஒரே ஒரு தடவைன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து மாமா இதெல்லாம் தப்பு மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்ல, என் கூட பண்ணால் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். மாமா யார் வர வீட்டில் இல்லை எனக்கு பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு கையை விடுங்களேன் ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. இத்தனைக்கும் வந்து ஒரு ஹேண்டு பிடிச்சி தான் வச்சுருக்கான். ஸோ இப்போ ஜின் வந்து அவங்கள மறுபடியும் வந்து பெட்டில் பிடிச்சி உங்கள் மேலே அப்படி ஓவர் ஆகுறான். நீங்கள் வந்து நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏய் தயவு செஞ்சு நெளியாத, எனக்கு அங்கங்கே வேறு இடிக்கிறடி, இன்னும் ஒரு மாதிரி ஏறுதுடின்ற மாதிரி சொல்கிறான். சைலண்ட் ஆகிட்டிங்க. இப்போது நீங்கள் வந்து மாமா ப்ளீஸ் இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ளீஸ் என் மேலே எழுந்திருங்க, யாராவது இப்படி நம்ம பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, யார் எனக்கு தப்பாக நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து மாமா என்ன மாமா பேசுகிறீங்க ப்ளீஸ் மாமா ஏந்திரிங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் வந்து இப்போ அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நீங்களும் அவங்க கூட அப்படியே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது ஸோ இப்போ உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுற, நீங்கள் வந்து வேணான்றீங்க. சின்ன வந்து நீங்கள் வேணான்னு சொல்லும் போது ஒரு கிஸ் தரான். நீங்கள் வந்து ப்ளீஸ் வேணாம் மாமா ப்ளீஸ்ன்றீங்க. உங்கள் சேரெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் செஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து கண்ணை வந்து டைட்டாக மூடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜின்னோட ஹெட்டு வந்து இப்போ உங்கள் செஸ்ட்டு கிட்டே இருக்குது. உங்களுக்கு அவன் ஹேர்லாம் வந்து லைக் உங்கள் நெக்கு கிட்ட கொசுது, உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவன் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் தான் பண்ணுறாங்க செஸ்ட்டு மேலே. அப்படின்ட்டிங்க ஒரு சவுண்ட் தான், அவ்வளோதான். பையன் கண்ட்ரோல் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அவன் இப்போ ஜின் வந்து பாரு ஓவராக கத்தாத, எனக்கு கத்துறது சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்னம்மா பேசுகிறீங்க, போதும் இதே போதும், இவ்வளோ தூரம் வந்துட்டு இது முடிக்கலன்னா எனக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்டின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து இது வேணாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் இதோட போதும் ப்ளீஸ் மாமான்றீங்க. இப்போ ஜின் வந்து அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு கத்து தான் நீங்கள் அப்படின்றீங்க. ஜின்னு சைலண்டார் இது கத்துறேன்றான், வலிக்குது ப்ளீஸ் போதுன்ற மாதிரி கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. இப்போ ஜின்னு வந்து ஃபஸ்ட் டைமில் அதான் வலிக்குது, ஒன்றும் இல்லை மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம சொல்லிட்டு உங்கள் டேஸ்ட்லாம் தொடச்சிட்டு அப்படியே தான் வந்து இந்த மேக் அவுட் போகுது. ஸோ இந்த மேக் அவுட் தலையை வந்து ஒரு 4 ரவுண்டு முடிச்சிருப்பான். இப்போது நைட்டு ஒரு 8 o'clock தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளீஸ் போதும் ப்ளீஸுன்றீங்க. இப்போ ஜின்னு வந்து ஓகேன்ற மாதிரி அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் விடுறான் அவங்கள. இது வந்து அப்படியே வந்து பக்கத்தில் படுக்கிறான். இப்போ நீங்கள் வந்து கண்ணிலேருந்து டேஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஜின் வந்து எதுக்குடி இப்படி அழுகிற,
அக்கா பெத்த சிரிக்கேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சோன்னே கொன்றுவாங்க தெரியுமா, போங்க அப்படிமா சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜின்னு அந்த அப்படியே திரும்பி படுத்துட்டு வந்து உங்களை பார்த்து, சத்தியமா நீ எவ்வளோ லக்கி தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. இதுவரையும் எந்த பொண்ணு மேலே எனக்கு இந்த மாதிரி நான் இருந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து அவள் அழகில் மயங்கி விழுந்து இவ்வளோ தூரம் சத்தியமாக என்னாலே என்னை நம்ப முடியல, நான் தான் இதுன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் என்னை அப்படியே பைத்தியக்காரன் ஆகிடுவான் என்னமா சொல்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உடனே நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நிறைய மேக்கப்ஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து கல் பண்ணுறீங்க. இப்போ வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா நம்மளை இப்படி பார்த்தாங்கன்னா, எதுக்கு இப்படி பயப்படுற, வரமாட்டாங்க யாருன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஏன் அப்படின்றீங்க. ஏன்னா ஜின்னு வந்து நீங்கள் கரெக்டாக உள்ள வர நேரம் தானே வந்து பையன் ஃபோன் பண்ணிட்டுருப்பான், ஜேக்கிட்ட சொல்லிட்டுருப்பான் யாரையும் வீட்டுக்கு வர விடாதரா அப்படின்ட்டு. பையன் அப்போவே பிளானை போட்டுட்ருக்கிறான் பாவி பையன். இப்போது நீங்கள் வந்து அப்போ நீங்கள் எல்லாம் பிளான் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறீங்க. இந்தியா வரதெல்லாம் என் பிளான் இல்லை, என் தம்பி பிளான் தான். பட்டு ரூம்குள்ளே நீ வரும்போது போடுறது மட்டும் தான் என் பிளான்ன்ற மாதிரி கண்ணடிக்கிறாங்கள பார்த்து நீங்கள் வந்து போங்க மாமான்ற மாதிரி சொல்கிறீங்க. சும்மா மாமா அஸ்கி வயசில் பேசாதடி, இல்லைனா மறுபடியும் வச்சு தான் பண்ணி விட்ற போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பொறுக்கி அப்படின்றீங்க. இப்போ ஜின்னு வந்து நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. இந்த செஸ்ட்டு எனக்கானது தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அவனை பார்த்து அப்படி ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. முழிக்காதடி, இப்படி க்யூட்டாக இருக்கடி அப்படின்ற மாதிரி உங்கள் சீஸில் கிஸ் பண்ணுறான். வைக்கப்படுறீங்க இப்போ. ஸோ அதுக்கப்புறம் ஜின் வந்து சொல்லு, இது எனக்கானது தானே. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஏன் இல்லை, நான் அதை ஒரே ஒரு கடிச்சிப்பான்ற மாதிரி கேட்குறான். ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஒரு நிமிஷம் உங்களுக்கு. இவ்வளோ தூரம் பண்ணது பார்த்தா கடிக்க வேறு போறியாடான்ட்டு. ஜினந்து சொல்லு எனக்கு தானே, நான் கடிச்சிப்பான்ற மாதிரி கேட்குறான். அதை எனக்கு தெரியாது போங்கன்ற மாதிரி திரும்புறீங்க. இடுப்புலாம் வலிக்குது அப்படின்றீங்க. ஜினந்து என்ன இடுப்புலாம் வலிக்குது அப்படிமா சொல்ல, நான் உனக்கு ஆயில் மசாஜ் தரேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஒன்றும் வேணாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து ஜின் வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டி உங்கள் அம்மாலாம் உட்கார வச்சு, உங்கள் யார்கிட்ட நான் ஒழுங்காக பேசினதில்ல, ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும், அண்டு அதுக்கு நீங்களாம் ஒத்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே கையை வந்து பிசைஞ்சு நிற்கிறீங்க. அப்பா என்ன சொல்ல போகிறாரு போச்சுன்ட்டு. இப்போ உங்கள் அப்பா என்ன தம்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் 3 பேர் நினைக்கிறீங்கன்ற மாதிரி அப்படியே பார்க்குறான். ஜின்னோட அம்மாவுக்குலாம் வந்து அப்படியே அவ்வளோதான், ஆஹா பையனே வந்து கேட்குறானேன்ட்டு. உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி வந்து ஜின்னுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. உங்கள் அப்பா தான் என்ன சொல்லுவாருன்னு தெரில. இப்போ அவர் வந்து என்ன தம்பி இப்படிலாம் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வயசு, வயன் ஏஜ் அந்தமா சொல்ல. இப்போ உங்கள் அம்மா வந்து என்னங்க ஜின்னுக்கு வந்து முறை இருக்குது, அவன் கல்யாணம் பண்ணி ஜின் நல்லா பார்த்துவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, வயனுக்கு ஓகேவான்னு கேளுங்க, அவளோட முடிவு தானே சொல்ல. இப்போ உங்கள் அப்பாவும் வயன் என்னமா சொல்ல, பா நீ என்னம்மா நினைக்கிறேன்ற மாதிரி கேட்க, ஜின்னு வந்து நீங்கள் பார்க்குறீங்க சொல்லிட்டீன்ற மாதிரி நான் பார்க்குறான். பா உங்கள் இஷ்டம் என்னமோ, நான் அப்படியே ஒத்துக்கிறேன்ப்பா, உங்களுக்கு ஓகேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜின்னு இல்லை அப்படி பாவின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ உங்கள் அப்பாவும் யோசிச்சுட்டு, அத்தை அப்படின்னா எனக்கு வந்து என் பேத்தியே மருமகளாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொல்ல, அவரும் வந்து கொண்டா யோசிச்சுட்டு சரி உங்களை 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு ஸோ கல்யாணமாக பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துட்டேன், எனக்கு அது ஐடியா வரல. பட்டு அதுக்கு போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகிலே உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா. அண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பேசியிருக்கேன் இந்த ஒரு ஒன் ஷாட்டு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்டு எனக்கு இப்போது லீவ் விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனல் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படியே போட ஆரம்பிக்கிறேன் ஒன் ஷாட்டு அந்த எஃப்எஃப்லாம். ஸோ பாய் மோன்ஸ், லவ் யூ.